எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. பல பேருக்கு மனசுக்குள்ள என்ன சொல்லுது, ருக்மிணி ருக்மின்னு சொல்லுதா அப்படின்ற மாதிரி நாளைக்கு பல பேருக்கு மார்க்கெட் வந்து ஒரு 200-300 பாயிண்ட் நிஃப்டி ஏறுமோ, கேப் டவுன் ஆகுமோ அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நாளைக்கு ஒரு நிஃப்டி 200-300 பாயிண்ட் கேப் அப் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் முக்கியம் கிடையாது நண்பர்களே. நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒரு அறிவிப்பை போட்டார்னு வச்சுங்க, ஒரு குண்டை போட்டு தள்ளினார்னா இன்னைக்கு அவங்க மனசுக்குள்ள கேப் அப்னு நினச்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தா அது நாளைக்கு கேப் டவுன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எது முக்கியம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு திரும்பி வரணும். ஸோ நம்ம இப்போ போய் பார்க்குறோம், கடந்த 2-3 நாட்களாக நம்ம சந்தோஷமாக இருக்கோம். எதனால்? எஃப்ஐஸ் வந்து ரொம்ப கம்மியாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 5 நாளாக எடுத்து பாருங்கள், ரொம்ப கம்மியாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது 8600 கோடி, 10,000 கோடி, 11,000 கோடி அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டே தடுமாற்றமாக இருந்தது. கடந்த சில நாட்களாக ரொம்ப கம்மியாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதுதான் முக்கியம். எஃப்ஐஎஸ் வந்து திரும்பி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். அவன் 4 நாள் கம்மியாக விற்றதுக்கே நம்ம இவ்வளவு சந்தோஷமாக இருக்கோமே, அவன் ஒரு வேளை திரும்பி வாங்க ஆரம்பித்து விட்டால் நம்ம இன்னும் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம். யோசிச்சு பாருங்க. பல பேர் நிஃப்டி வந்து கீழே இந்த இடத்துல இருக்கிறப்பவே, அஃப்கோர்ஸ் அவன் இந்த இடத்துல லோல் இல்லை, லோலேருந்து கொஞ்சம் பாதி தூரம் மேலே ஏறி வந்துட்டான். ஸோ இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கே பல பேர் லாபத்தில் வந்துட்டாங்களே, அப்போ பழையபடி இன்னொரு 2000 பாயிண்ட் ஏறி 26,000க்கு பக்கத்தில் வந்துட்டு அப்போ இன்னும் எவ்வளவு பெரிய லாபத்துக்கு போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சில நாட்களுக்கு முன்னாடி ஆனால் மார்க்கெட் எங்கேயோ போயிட்டு போகுதுங்க, பணத்துக்கு மேலே பணம் போடுறவங்களுக்கு வெற்றி தான் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட லோ பாயிண்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவன் நினச்சி ஏற ஆரம்பித்தான்னா விளையாட்டு போல் 2000 பாயிண்ட்டோ 4000 பாயிண்ட்டோ ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி என்பது பண்ணிடுவாங்க. ஸோ கீழே போனால் எங்களுக்கு என்ன, நாங்கள் பணம் போடுறத போடுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க பணத்தை போட்டிருப்பாங்க. 22,000 பாயிண்ட் என்பது இருக்கும் பொழுது இப்போ பார்த்தா அவங்களுக்கு கை மேலே பலன் 1500 to 2000 பாயிண்ட் என்பது ஆல்ரெடி லாபத்தில் இருக்காங்க. நண்பர்களே, இன்னொன்று மறந்துடாதீங்க, கடந்த சில வாரங்களில் நம்மளுக்கு கடுமையான நஷ்டம் வந்ததுக்கு அந்த வார் என்பது காரணம். அந்த வாரை இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் இன்னும் குண்டு போட ஆரம்பிக்கல இந்த இஸ்ரேல். அவங்க ஏன் குண்டு போடக்கூடாதுன்னா, அமெரிக்கா சொல்லியிருக்குது, நீ குண்டு போடாத, 8 ஏப்ரல் அன்னைக்கு ஒரு 2 வாரங்களுக்கு நாம் சீஸ்ஃபயர், குண்டு போடாதாமல் இருப்போம், அமைதியை கடைப்பிடிப்போம், அதுக்கிடையில் பேச்சுவார்த்தை பண்ணுவோம், அதை இதையும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி 22 ஏப்ரல், அது புதன்கிழமை அன்னைக்கு வருது அடுத்த வாரம். ஸோ என்னைக்கு வேணாலும் பிரச்சனை வந்து மறுபடியும் ஒரு 2000-3000 பாயிண்ட்டுகள் என்பது நிஃப்டி இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இறங்கினா நல்லது தான். பணம் இருக்கிறவங்க இன்னொரு ரவுண்டு ஜாலியாக போயிட்டு வருவாங்க. இப்போ 10 நாளில் ஒரு ரவுண்டு 2000 பாயிண்ட் போயிட்டாங்க. கீழே விழுந்தா என்ன, இன்னும் 2000 பாயிண்ட் போனால் கிடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஜாலியாக தான் உட்காந்துருப்பாங்க. சரிங்க, நம்ம ஏன் கெட்டதை யோசிச்சு பார்க்கணும், நம்ம நல்லதை யோசிச்சு பார்ப்போம். நம்ம வந்து என்ன யோசிச்சு பார்க்கலான்னா, வார் திரும்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஆனால் இந்த அமைதி பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிஞ்ச அமைதி பேச்சுவார்த்தை என்பது திரும்பி ரீஸ்டார்ட் ஆகி அது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான பங்கு 3 மாதத்துக்குள்ளே ஒரு 40-50% ஏறுறது அல்லது ஒரு 20% இறங்குறது அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு இந்த ஐஎஃப்சிஐ அப்படின்ற பங்கு. போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 50%க்கு மேலே எழுச்சி என்பது பண்ணியிருந்தான். அப்புறம் மறுபடியும் ஒரு இறக்கம், அப்புறம் மறுபடியும் ஒரு எழுச்சி, அப்புறம் மறுபடியும் ஒரு இறக்கம்னு அது ரொம்பவுமே மூவ்மெண்ட் அதிகமாக பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய வேலையை இந்த ஐஎஃப்சிஐ லிமிடெட் அப்படின்ற ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, முதல் காரணம் அவங்க வந்து என்எஸ்சி அப்படின்ற பங்கில் நம்மளோட என்ஐசியை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சாக தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த எக்ஸ்சேஞ்சில் ஆல்ரெடி முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த என்எஸ்சி வந்து இந்த வருஷத்தில் ஐபிஓ வரும்பொழுது இந்த பங்குக்கு ஏதாவது பெரிய அளவில் லாபம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அது ஒரு காரணம் இப்படி ஏறி இறங்கிறதுக்கு. அதுபோக அவன் சாதாரணமாகவே குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசன் வரும்பொழுது ரொம்பவுமே ஏற்ற இறக்கமாக இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா, நஷ்டமாக இருக்கக்கூடிய கம்பெனி லாபமாக ரிப்போர்ட் செய்வது தான்.
இந்த பங்கு பல வருடங்களுக்கு முன்னாடி நஷ்டம் செய்து கொண்டு இருந்தபோது பல பேர் இந்த பங்கை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்படி கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியேப்பா நீ எல்லாம் என்னப்பா நீ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி லாபம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் எகிர்னு எகிரிட்டான். அதுக்கப்புறம் இவனுடைய வாலட்டிலிட்டி என்பது இந்த என்எஸ்சி அப்படின்ற ஒரு விஷயத்தினாலே நடந்துருச்சு. ஸோ இந்த மீன்மண்டைய பேட்டர்னை போட்டுக்கிட்டு இந்த பங்கு அடுத்து வரக்கூடிய மூவ்மெண்ட் வந்து பெரிய லெவலில் மேலே போகுமா அல்லது கீழே வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பங்குகளில், செய்திகள் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஐஎஃப்சிஏ அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பங்கினுடைய Q4 ரிசல்ட் என்ன செய்யும், இந்த Q4 ரிசல்ட் சீசனில் இந்த பங்கு என்ன செய்யும் என்பது தான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்குது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஒரு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். நான் லாபத்துக்காக ரொம்ப நாள் ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தேன், ரொம்ப அடக்க ஒடுக்கமாக பல கஷ்டங்களை தாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த அதானி கிரீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் என்பது லாபத்துக்கு வந்துருச்சு அப்படின்றார். உண்மைதான், அது வந்து ஆல்மோஸ்ட் 2024 என்ன விலை இருந்ததோ அந்த விலைக்கு திரும்பி வந்திருக்கா இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் என்பது. ஆனால் நம்ம இவரை பாராட்டித்தாங்க ஆகணும். அதாவது நஷ்டமாகுது, 100 ரூபாய்க்கு வந்த பங்கு 20 ரூபாய்க்கு போனால் கூட 10 ரூபாய்க்கு போனால் கூட போட்டி போட்டுக்கிட்டு கம்முன்னு ஆடாமல் அசையாமல் உட்காந்துருக்கக்கூடிய எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கோம். ஸோ நஷ்டத்தில் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெரிய திறமை கிடையாது. அந்த லாபத்தில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக உட்காந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவுமே அரிதான திறமை. ஸோ ஒரு பங்கை வந்து ஒரு லோ ரேட்டில் எடுத்து அதை விடுங்க, 2025 போன வருஷம் கூட வாங்கிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் அது எத்தனை முறை ஏறி இறங்கிடுச்சு, அத்தனை முறையும் அமைதியாக இருந்து இப்போ கணக்கெடுத்து பார்த்தா 85% ஒரு வருஷத்துக்குள்ளே கணக்கு வருது. ஒரு 10 லட்சத்தை போடுறோம், திடீர்னு பார்த்தா 18.5 லட்சமாக இருக்குது ஒரு வருஷத்தில். அப்படிங்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ அது எத்தனை பேர்த்தினால முடியும்? கீழே இதுவே ஒரு 10 லட்சத்தை போட்டு வெறும் 2 லட்சம் தாங்க இருக்குன்னா அது 100க்கு 100 பேர் கூட நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இப்படி மேலே ஏறும் பொழுது ரொம்ப ரேரான பீப்புள் தான் உட்கார முடியும். அந்த வகையில் இந்த நண்பர் இப்படி ஒரு திறமையான வேலையை பார்த்துருக்காரு. அட ஏங்க நண்பா, நீங்கள் வேற, நம்மள நிறையா பேர் வந்து ஒரு பெரிய குழியாக தோண்டி நம்மகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் அதில் போட்டு மூடி வச்சு மேலேருந்து தண்ணி ஊற்றி பணம் வளருதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் செல்லிங் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி தான். பெரிய குழி, ஆப்ஷன் பக்கம் போனாலே ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு எதை போனாலும் ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ளே நிறைய பேர் பணத்தை போட்டு மண்ணை பூடி வைக்கக்கூடிய செயலை தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்படி தான் இந்த நண்பர் வந்து ஒரு 28,000 ரூபாய் குழியை தோண்டி உள்ள பணத்தை போட்டு புதைச்சி வச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்டு வந்துட்டாப்புல. இந்த ஆப்ஷன் செல்லிங்லாம் ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு போராடணும் தெரியுங்களா? ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடர்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு நாளும் அவர் செய்யக்கூடிய வேலைகளையெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே வருவார். அவர் மூலியமாக பல தகவல்கள் என்னென்னு கிடைக்கும். ஆனால் அது எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாரு, எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆப்ஷன் செல்லிங்லேயே உங்களுக்கு மிக எளிமையாகலாம் பணம் கிடைக்காது. ஒரே ஒரு உருப்படியான ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியில். ஆனால் அது யாருனாலையும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஏதாவது 0.25% இது கிடைக்கும், இல்லைன்னா ஒரு 0.7% கிடைக்கும். ஏதாவது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தான் அது ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும் ஆரம்ப கட்டத்தில். இப்போ ஹோட்டலுக்கே போகிறோம், உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை, கம்முன்னு ஒரு 2 இட்லி வாங்கி தின்னுட்டு எந்திரிச்சு வரலாம். இருந்தாலும் கொத்து புரோட்டா சொல்கிறது என்ன, ஒரு சிக்கன் 65 சொல்கிறது என்ன, எல்லாமே ஆயில், எல்லாமே கெடுதல். அது மாதிரி தான் முதல்ல வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிப்பாங்க. எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, மார்க்கெட் வந்து எந்த பக்கம் இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சூண்டு லாபம் கிடைச்சா போதும், ஒரு 0.2 0.5 அப்படின்னு கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை தவிர்த்து வேறு எந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியுமே செல்லிங்கில் உருப்படி கிடையாது. அயன் காண்டார் அப்படின்ற ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்றத பல்வேறு மீடியாக்கெல்லாம் போய் என்னன்றது படிச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற ஸ்ட்ராட்டஜிகளை தான் பல பேர் வந்து ட்ரேடர்ஸ் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன அப்படின்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, அடுத்தது முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டுகளில் பணம் போடுறத தவிர்த்து தனியாகவும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அவங்களுடைய பணத்தை அவங்கவுங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ இந்த சமயத்தில் ஒரு நண்பர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். இவர் என்ன பண்ணியிருக்காரு, லோன் எடுத்து அதிகமான குவான்டிட்டிகளை கைவசம் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில், அன்னைக்கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார்ல, என்னுடைய மொத்த சொத்து மதிப்பு ஷேர் மார்க்கெட்லேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸி ட்ரிப் அப்படின்ற பங்கை பல ஆயிரக்கணக்கான ஷேரில் வச்சுருக்கேன், அது ஒன்று தாங்க என் சொத்து மதிப்பு அப்படின்ற மாதிரி. இன்னொரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா 15,000 ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேரில் எடுத்திருக்காரு, இன்னொரு 40,000 குவான்டிட்டி என்பது இன்னொரு பங்குகள் எடுத்திருக்காரு. இதெல்லாமே அவர் சொந்த கை காசு போட்டு எடுக்கல, கடனுக்கு வாங்கி எடுத்திருக்காப்புல மனுஷன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 லட்ச ரூபா லாஸுக்கு போயிட்டு இப்போ ஏதோ ஒரு 30,000 ரூபா வந்திருக்கு. இது எங்கே போய் முடியும்னு தெரில, இந்த ஆர் பவரில் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகிறப்ப அழுகிற ஒரே அசட் கிளாஸ் நம்மளுடைய ஈக்விட்டி அசட் கிளாஸ் தான். ஆனால் அதுவே மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு இன்றைக்கி கூட பார்த்தீங்கல்ல, நிறைய பேர்த்துக்கு மனசுக்குள்ளே ருக்குமணி அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் மற்ற குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் இன்றைக்கி க்ரீனாக இருக்குது, அப்போ நாளைக்கு நம்மளுடைய நிஃப்டி ஒரு 200-300 பாயிண்ட் தூக்கிடுவாங்கன்னு உடனே பல பேர்த்துக்கு சந்தோஷம். ஸோ மார்க்கெட் இறங்கும்போது அழுகக்கூடிய ஆட்கள் நம்ம தான், மார்க்கெட் ஏறணுன்னே திடீர்னு நம்மளுக்கு லாபம் வந்தோடனே சந்தோஷப்படக்கூடிய ஆட்களும் நம்ம தான். ஸோ உங்களுடைய பணத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு பெட்டராக மேனேஜ் பண்ணுறது தான். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து கடனுக்கு வியாபாரம் பண்ணாதீங்க, எவன் எப்போ இறக்கி விடுவான்னே தெரியாது. இன்றைக்கி ராத்திரியே ட்விட்டரில் ஏதாவது ஒரு சம்பவத்தை நடத்தி விட்டாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. அந்த நண்பரேவும் அதே தானே சொல்கிறாரு. முதல்ல தைரியமாக 40,000 குவான்டிட்டி 15,000 குவான்டிட்டியில் எடுத்திருக்காப்புல. பட் இருந்தாலும் இந்த ஆர் பவர் போன்ற பல்வேறு பங்குகளை திடீர்னு இறங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது உள்ளூர் ஒரு பயம் வரத்தானே செய்யுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சில ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ரொம்ப புத்திசாலித்தனமான இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்ற மாதிரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பங்கு ஒரு லோ ரேட்டில் வருதா அதை வாங்கி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இரு, லாபத்துக்கு வந்துதா அதை விற்றுக்கிட்டு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி தான் அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஸோ பெரிய பெரிய ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்படி ஷேர்களை எடுப்பாங்க ஒரு முக்கியமான கிராஷ் இருக்கும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பெரிய விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அதிலிருந்து ஒரு 40%, 60% அல்லது ஒரு 20% கூட இறங்கி கிராஷ் ஆனாவே அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த அப்போலோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவன் எவ்வளவு முறை இறங்கி ஏறி வேலையை பார்த்துருக்கான் பார்த்தீங்களா. அப்போ இதை பார்த்த பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி இவன் 400 ரூபா வரும்பொழுது அடுத்தது மேலே போவானா கீழே போவானான்னு தெரியாது, பட் எடுத்து வச்சு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி பல்வேறு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். இங்கே பார்த்தீங்களா, அதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பப்ளிக் மட்டுமே 21% என்பது ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ்லாம் லாஸ் ஒரு பக்கம் வந்தாலும், அதான் நான் சொல்கிறேனே, 10 பங்குகளுக்கு மேலே அவங்க வந்து லோனில் பார்த்து எடுக்கிறாங்கன்னா அது எவனாவது ஒருத்தனோ 2 பேரோ தான் வந்து 10 பங்குகள் அவங்க எடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் திரும்பி ஏறி வர்றான் அவங்க எதிர்பார்த்தபடி. மீதி 8 பங்குகளோ 9 பங்குகளோ ஏறதே இல்லை. வெறும் 10% தான் அவங்களுடைய அக்யூரஸியாக இருக்குது. ஆனாலும் அவங்க பணத்தை பற்றி கவலைப்படுறதில்ல. ஒரு பேட்ச் முடிஞ்சுதா, ஒரு வாரத்துக்கு 10 பங்கு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அல்லது ஒரு மாதத்துக்கு 10 பங்குன்னு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது முடிஞ்சுது அந்த சாப்டர். அதில் எவனாவது ஒருத்தர் லாபத்துக்கு வந்தால் ஓகே, அல்லது எவனுமே லாபத்துக்கு வரலினாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மாதத்துக்கு எதுவுமே வருமானம் இல்லைன்ட்டு விட்டுட்டு அடுத்த வருமானத்தில் அடுத்த மாதத்தில் இதே மாதிரி ஒரு 10 பங்கு பிடிச்சி அதில் எவனா ஒருத்தனை 2 பேர்த்துக்கு இது கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக லாபம் போடுறவன் தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி மூலியமாக தொடர்ந்து பணம் போடுறவங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இப்போ மார்க்கெட் மேலே ஏறி வந்திருக்கு, 1500-2000 பாயிண்ட் ஏறி வந்திருக்கு. எத்தனை மியூச்சுவல் ஃபண்டுகள் டபக்குன்னு ஏறி இருப்பான் தெரியுங்களா? அது யாரும் அந்த கமெண்ட்டை யாரும் போட மாட்டேன்றாங்க. ஒருவேளை கண்ணு பட்டுன்னு போடாமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் டைரெக்டாக ட்ரேட் பண்ணுறவங்க அவங்க செலக்ட் பண்ண பங்குகள்லாம் பயங்கரமாக லாபத்துக்கு வந்துருச்சுன்னா கமெண்ட் போட்டிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி நான் இன்னும் எந்த கமெண்ட்டும் பெருசாக நான் பார்க்கல. ஆனால் நான் அடித்து சொல்கிறேன், எப்படி ஒரு 4-5% எல்லாம் அவங்களுடைய பணம் என்பது ஏறி இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். யாராவது மியூச்சுவல் ஃபண்டுகளில் சமீபத்தில் ஒரு 4-5 நாளில் வந்து ஓரளவுக்கு மறுபடியும் திரும்பி லாபத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு கமெண்ட் போட்டாங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன்.
நண்பர்களே, இந்த ஐகேஎஸ் அப்படின்ற ஒரு பங்குமே ஓரளவுக்கு மீடியமாக பாப்புலரான பங்கு தான். இந்த பங்கு வந்து டெக்னிக்கலாகவும் என்ன பண்ணியிருந்துன்னா, சமீபத்தினுடைய லோ வந்துட்டு அங்கேருந்து ஓரளவுக்கு 1200 ரூபாயிலிருந்து 1500 வரைக்கும் மூவ் ஆயிருக்கான். இந்த பங்கு வந்து மார்க்கெட் ஏறினதுனால மூவ் ஆயிருக்கானா, எப்படி மூவ் ஆயிருக்கானா அப்படின்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. இந்த சமயத்தில் தான் வந்து நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரி மீடியாக்களில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு அக்வஷன் பண்ணுறதாக ஒரு செய்திகள் வந்திருந்தது, அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஐகேஎஸ் என்பது லோ ரேட்லேருந்து மேல் நோக்கி ஏறி வந்து கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கான். இனி இந்த சென்ட்ரு பாயிண்டிலிருந்து தன்னுடைய பழைய ஹையை நோக்கி போகிறானா அல்லது பழைய லோவை நோக்கி போகிறானான்னு தெரில. பட் சென்ட்ரு பாயிண்டில் இந்த இன்வென்ச்சுரஸ் நாலேஜ் சொல்யூஷன் அப்படின்ற பங்கு வந்து நின்றுருக்கு. ஸோ ஐகேஎஸ் இந்த என்கொயரிக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு சைடு பெரிய வேகத்தில் நகர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்த அக்வஷன் ரிலேட்டடான என்கொயரி எக்ஸ்சேஞ்சுகள் கேட்டுக்கிறது தான். அம்புஜா இப்படி பண்ணிட்டாங்களேம்மா அப்படின்ற மாதிரி சிமெண்ட் கம்பெனியில் பெயர் போன ஒரு கம்பெனி, அந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டியாவெல்லாம் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த இந்த அம்புஜா சிமெண்ட்ஸ் அப்படின்ற பங்கு இன்னும் ஒரு அநியாயம் பார்த்தீங்களா, அந்த பங்கினுடைய விலை தற்போது 2024களில் என்ன விலை இருந்ததோ அங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த கொடுமையை கேட்கறக்கு ஆளே இல்லையா? உன் குத்தமா என் குத்தமா யாரை நானும் குத்த சொல்ல அப்படின்ற மாதிரி இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பங்கினுடைய லாபம் என்பது அது நஷ்டமாக போன கம்பெனிலாம் கிடையாது, தொடர்ந்து லாபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பல சிமெண்ட் கம்பெனிகள் மேலே ஏறின இந்த சமயத்தில் அல்ட்ராடெக்கு, கிரேசம்னு எத்தனையோ சிமெண்ட் கம்பெனிகள் புதிய உச்சங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருந்த இந்த நேரத்தில் இவன் என்னடானா புதிய கும்பாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அம்புஜா சிமெண்ட்டில் என்ன ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய போர்ட் மீட்டிங் 4 மே அப்படின்றது வருது. ஸோ இது போன்ற முன்னணி பங்குகள்லாம் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ரெட்டிங்டன் அவனும் ஒரு முன்னணி பங்கு தான் அவனுடைய செக்டரில். அந்த பங்குமே தற்போதைக்கு ஆல்மோஸ்ட் 40% என்பது இறங்கிய பிறகு, ரெட்டிங்டனில் இவ்வளவு தூரம் இறங்கும்னு யாருமே எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. பட் இறங்கிட்டான். 40% என்பது சமீபத்தில் இறங்கி ஒரு மாதிரி ஒரே இடத்துல நின்று ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்குமே குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் என்ன பண்ண போகிறாங்க. இது போன்ற பெரிய ஆட்கள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த இண்டோவிண்ட் எனர்ஜி அப்படின்ற பங்கு, சில பேர் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிடுவாங்க. ஒன்றா பெருசாக லாபத்தை பண்ணு ஸ்டாக் மார்க்கெட்டில், இல்லைன்னா பெருசாக நஷ்டத்தை பண்ணு, ரெண்டுக்கு பண்ணாமல் நடுவில் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த இண்டோவிண்ட் எனர்ஜியினுடைய ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் லாபங்கள்லாம் பார்த்தோம்னா வெறும் 36 லட்சம், 4 கோடி, 2.5 கோடி, சில நேரங்களிலாம் வந்து வெறும் 7 லட்சம் நஷ்டம் அப்படின்ற மாதிரி பண்ணி, 7 லட்சமா வெறும் 70,000மா, 7 லட்சம்லாம் நஷ்டம் அப்படின்ற மாதிரி ரெண்டுக்கு நடுவில் கொண்டிருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த இண்டோவிண்ட் எனர்ஜி அப்படின்ற பங்கு கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இனி இந்த இண்டோவிண்ட் எனர்ஜி போன்ற பங்குகளுக்கெல்லாம் என்ன நிலைமை வரும்? கிட்டத்தட்ட 51% பப்ளிக் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவம். இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள், சிறிய கம்பெனிகள்லாம் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் என்ன பண்ண போகிறாங்க? எல்லாருமே கீழே விழுந்து கிடக்கிறாங்க. பெரும்பாலான பங்குகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எப்படியோ இப்போதைக்கு மனசு சந்தோஷமாக தான் இருக்குது. நாளைக்கு இந்த மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா நல்லா இருக்குமேனு பல பேர் யோசிக்கிறாங்க. இதுக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் நல்லா இருக்கிறதான் காரணம். ட்ரம்ப் அவர்களுடைய கையை மட்டும் யாராவது போய் பிடிச்சி வச்சுக்கிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ட்வீட் ஏதாவது போடும் பொழுது மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான். நாளைக்கு களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.